ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் பிளே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் பிடிச்ச இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரீடம் ரீஃபைண்டு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட ஆட் பண்ண நான் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது கூடவே நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கொதித்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த தண்ணியெல்லாம் கொதித்து நல்லா சுண்டி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இருக்குன்னா சுட சுட ஒரு அட்டகாசமான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.